வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு முதன்மை அனுமதி வழங்கியது மத்திய அரசு. கட்டுமான பணிகளுக்கான ஏலத்தை டிட்கோ நிறுவனம் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க சற்று நேரத்தில் கூடுகிறது சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டம். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என தகவல். நாளை மறுநாள் புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு. சென்னை வரும் அமித்ஷா நாளை மறுநாள் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க வாய்ப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. ஜிப்லி கலைக்காக தனிப்பட்ட படங்களை பதிவேற்றம் செய்வதால் ஆபத்து நேரலாம் என காவல்துறை எச்சரிக்கை. நம்பகமில்லாத தளங்களில் படங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தல். ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பின் மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்தம் படிப்படியாக வலுவிழக்கும் என வானிலை மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரியில் அடிதடி வழக்கிற்காக சகோதரர் தினேஷை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு. காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த 2 சகோதரிகளில் ஒருவர் மரணம். கைது செய்யப்பட்டுள்ள தினேஷ் மீது 13 வழக்குகள் உள்ளதாக தஞ்சை எஸ்பி ராஜாராம் தகவல். தினேஷின் சகோதரிகள் காவல் நிலையத்தில் விஷமருந்தவில்லை என்றும் விளக்கம். ராஜபாளையத்தில் அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து வீட்டின் சுவர் மீது மோதியது. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். கேரளாவில் கார் மோதி உயிருக்கு போராடிய பூனையை காப்பாற்ற முயன்ற இளைஞர் லாரியில் அடிபட்டு உயிரிழந்த பரிதாபம். அசாமில் ராணுவ பள்ளிக்குள் அதிகாலை நேரத்தில் புகுந்த யானை. ஊழியர்கள் அதிர்ச்சி. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் ஆங்கிலத்தில் எக்ஸ்கியூஸ் மீ என கூறியதால் தாக்கப்பட்ட 2 பெண்கள். மராத்தி மொழியில் பேசச் சொல்லி ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனாவினர் தாக்கியதாக புகார்.
அமெரிக்காவின் அர்கான்சாவிஸில் காரை தாக்கிய மின்னல், மயிரிழையில் உயிர் தப்பிய 2 பேர். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சென்னை தலைமைச் செயலகத்தில் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடங்க உள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். நீட் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றி அனுப்பி வைத்த மசோதாவை நிராகரித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசும் அதை நிராகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் அந்த கோப்புகளை சுட்டிக்காட்டி பேசிய பொழுது சட்டமன்ற குழு தலைவர்கள், அதாவது கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேசலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸும் நிலுவையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் தற்போது இந்த மசோதாவை நிராகரித்த காரணத்தினால் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி செய்யலாம், நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பாக கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கிள்ளியூர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மதிமுக சார்பாக சதன் திருமலைக்குமாரும், பூமிநாதனும், விசிக சார்பாக பாலாஜி, சிந்தனை செல்வன், அதே போல சிபிஐ சார்பாக தலி ராமச்சந்திரன் மற்றும் மாரிமுத்து ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஎம் சார்பாக நாகை மாலிக், சின்னதுரை ஆகியோரும், பாமக சார்பாக ஜி.கே. மணி உள்ளிட்டோரும் கலந்திருக்கிறாங்க. அதே போல கூட்டணி கட்சிகளாக மிக முக்கியமான சிறு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து ஜவாஹிருல்லா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்திருக்கிறாங்க.